வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டை தேர்தல் புயல் மையம் கொண்டுள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்கள் சுற்றி சுழன்று வருகின்றனர். இழந்த ஆட்சியை பிடிக்க ஆளும் திமுகவிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுக மேற்கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் செல்ல மாட்டேன் என்று முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டு பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார். ஒரு வழியாக கூட்டணி கட்சிகளை சரிகட்டிவிட்டு தொகுதி பங்கீடு, வேட்புமனு தாக்கல் என்று அனைத்தையும் முடித்துக் கொண்டு வாக்காளர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் திருவெற்றியூர் தொகுதி அதிமுக வேட்பாளரின் விவகாரம் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் தலையில் இடியை இறக்கியுள்ளது. திருவெற்றியூர் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏவான குப்பனுக்கு அதிமுக தலைமை சீட் ஒதுக்கியது. அந்த தொகுதியில் குப்பனின் மகன் கார்த்திக் சீட் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறார். ஆனால் அதிமுக தலைமை கார்த்திக்கு சீட் ஒதுக்காமல் அவரது அப்பா குப்பனுக்கு ஒதுக்கியது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த கார்த்தி, என்னுடைய அப்பாவுக்கு யாரும் வாக்கு சேகரிக்க செல்லக்கூடாது என தொகுதியில் உள்ள அதிமுகவினரை மிரட்டியுள்ளார். இந்த நிலையில் 8ஆம் தேதி காலை திருவெற்றியூர் 7வது வார்டில் குப்பனுக்கு ஆதரவாக அதிமுக மாணவரணி செயலாளர் கோகுலகிருஷ்ணன் தலைமையில் வாக்கு சேகரிக்க சென்றுள்ளனர். இதனை அறிந்த கார்த்தி சம்பவ இடத்திற்கு சென்று, இது என் அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை, நீ இதில் தலையிடாதே, நான் என் அப்பாவுக்கு யாரும் வாக்கு சேகரிக்க கூடாதுன்னு சொல்லியும் எப்படி நீ வாக்கு சேகரிக்கலாம் என்று கேட்டுள்ளார். அதற்கு கோகுலகிருஷ்ணன், கட்சி தலைமை சொல்வதையே நான் கேட்பேன், நீ சொல்வதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது, இது ரொம்ப தவறு என்று கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கார்த்தி, நான் சொல்லியும் என்னை எதிர்த்து பேசுகிறாயா என்று அடியாட்களை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த கோகுலகிருஷ்ணனை கீழே இழுத்து தள்ளி அவரை புரட்டி எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவரணி செயலாளர் கோகுலகிருஷ்ணன் மீட்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் தொகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் அதிமுகவினர் குப்பன் மகன் கார்த்தி மீது கடும் கோபத்தில் உள்ளனர். தலைமை உடனடியாக கார்த்தி மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயம் குப்பன் தேர்தலில் தோல்வியை தான் தழுவுவார். தொகுதி முழுவதும் அப்பாவுக்கு எதிராக கார்த்தி செயல்பட்டால் அது நம் கட்சிக்கு சறுக்களை தருவதோடு ஆளும் கட்சிக்கு சாதகமாகிவிடும் என்று அதிமுகவினர் புலம்பி வருகின்றனர். இந்த புலம்பலுக்கு செவிசாய்க்குமா அதிமுக தலைமை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.